ஜெபம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்றைக்கு இரவு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்புகளுக்காக நல்லா ஜெபிச்சுட்டு படுக்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயம் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் தேவையில் நீங்கள் இருக்கிற சூழலில் ஆண்டவர் அற்புதம் செய்ய இயேசுவை போல நம்ம மாறிக்கிட்டே இருக்கணுங்க. அதை மையப்படுத்தி தான் ஒரு 10 ஜெப குறிப்புகள். முதல் காரியம் நம்ம ஜெபிக்க போகிறது என்னென்னா, மத்தேயு 9:36 வசனத்தின்படி, பிறருடைய கண்ணீரை காணக்கூடிய ஒரு இருதயம், அதை துடைக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நம்ம தேவையை தாண்டி மற்றவங்க தேவைகளையும் வேதனைகள்லையும் நம்ம உதவி செய்கிறவர்களாய் மாறணும். தேவன் அப்படி நம்ம நடத்தும்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, பிறருடைய கண்ணீரை, பிறருடைய தேவையை இயேசுவே நாங்கள் உணர கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, எங்கள் சொந்த தேவைகளை மட்டும் கவனம் செலுத்தாமல் பிறருடைய தேவைக்கும் கவனம் செலுத்தி அவர்களுக்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் அவர்களை சகல விதமான சூழலை நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் உங்கள் பாதத்தில் வருகிற ஆண்டவரே, நீர் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் இந்த இரவு ஆண்டவரே ஒரு மன உருக்கத்தையும் இறுக்கத்தையும் எங்களுக்குள்ள கொடுக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கு. ரெண்டாவது காரியத்தில், உதவி கேட்க முடியாதவர்களுடைய தேவையை கூட அறிகிற ஒரு உணர்வு நமக்குள்ள வேணும். அது இயேசுக்குள்ள இருந்தது. சொல்லப்படாத அந்த கண்ணீர், அதாவது வெளியே தெரியாத அந்த போராட்டத்தை உணர்ந்து தேவன் அவங்க தேவைகளை சந்தித்தார். ஏசப்பா, ஆண்டவரே, சில பேர் உதவி கேட்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த தேவையை உணர்ந்து அவங்களுக்காக உதவி செய்து அவங்க தேவைகளை சந்தித்து, சொல்ல முடியாத கண்ணீர், வெளியே வர முடியாத போராட்டம், இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவங்களுக்காக உதவும் கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை செயல்படுத்துவீராகப்பா. உங்க பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை மறைத்து அப்பா உங்க பிரசன்னத்தில் வெளிப்படுங்க. அந்த இருதயத்தை எங்களுக்குள்ள கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்கள் வீட்டில், அதாவது எனக்குன்ற பதிலாக நமக்கு அப்படின்னு மாறணும். ஒருவரை ஒரு பாரத்தை சுமக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும். கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமக்கிறவங்களாம் நான் இங்கே இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே பாரம் சுமத்தப்பட்டவர்களாக மட்டும் இல்லாமல் பாரம் சுமக்கிறவர்களாய் மாறணும்ப்பா. எங்கள் குடும்ப தேவைக்காக, எங்கள் வீட்டின் காரியத்துக்காக ஒருவருக்கு ஒருவர் கூட நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு ஆண்டவரே எனக்குன்றது நமக்குன்னு மாறட்டும்ப்பா. ஆண்டவரே, சகோதரருக்குள்ள குடும்பத்துக்குள்ள உதவியாய் நிற்பதற்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க.